அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு எந்த வயதில் ஜாதகம் எழுதினால் அவர்களின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எழுதும் முன் அந்த குழந்தையானது எத்தனையாவது அஷ்டாமத்தில் உள்ள ஊரில் பிறந்துள்ளது, அடுத்ததாக அந்த அஷ்டாம ரேகைக்கு தக்கபடி மேசாதி ராசிக்கு பிரமாணங்கள் என்ன, குழந்தை ஜனனமான தேதியில் அதாவது அந்த பிறந்த ஊரில் உள்ள சூரிய உதயம் எத்தனை மணி எத்தனை நிமிஷத்துக்கு நிகழ்ந்தது என்பதை துல்லியமாக குறித்து வைத்து கொள்ள வேண்டும். சூரியோதயம் முதல் குழந்தை பிறந்தது வரையில் எத்தனை நாளிகை எத்தனை வினாடி சென்றன, இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சிசு பிறந்த நட்சத்திரத்தின் மொத்த நாளிகை என்ன என்பதையும் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். இதற்கடுத்து எப்பொழுது இந்த குழந்தைக்கு ஜாதகம் எழுத வேண்டும் என்ற ஜாதக குறிப்பையும் தெளிவாக எழுதி வைத்து கொள்ள வேண்டும். தகுந்த ஜாதக ஆலோசகரை நியமித்து அவரிடம் மட்டுமே உங்களுடைய குழந்தைக்கான ஜாதகத்தை எழுத வேண்டும். அதாவது பாரம்பரிய ஜாதகரிடம் மட்டுமே எழுத வேண்டும். அதாவது கட்டாயத்தில் தற்காலிகத்தில் ஒரு ஜாதகரை உருவாக்க ஒரு வருடமே தலை சிறந்ததாக ஆகிறது. இந்த மாதிரியான அரைகுறையான ஜாதகர்களை நம்பி ஏமாற வேண்டாம். குழந்தைகள் பிறந்தவுடன் ஜாதகம் எழுதலாமா, அது எந்த வயதில் கணிக்கலாம் என பலருக்கும் சந்தேகம் இந்த நாளில் உள்ளது. இதற்கு ஜோதிட நிபுணர்கள் தெளிவான எங்களால் விளக்கம் என்னவென்றால், முதலில் நீங்கள் இந்து பாரம்பரியத்தில் ஒருவரின் ஜாதகம் மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. எத்தனையோ நபர்கள் இந்த ஜாதகம் எல்லாம் பலிக்கிறதா என சொல்லிவிட்டு அவர்கள்தான் முதலில் ஓடோடி போய் ஜாதகர்களின் காலில் விழுவார்கள். இது நம்முடைய தமிழகத்தில் அன்றாடம் நடைபெறும் ஒன்றாகும். குழந்தை பிறக்கும் துல்லியமான தருணத்தில் விண்வெளியில் நவகிரகங்கள் எந்தெந்த ராசியிலும் வீடுகளிலும் சஞ்சரிக்கின்றன என்பதை அடிப்படையாக கொண்டுதான் ஜாதகங்கள் கணிக்கப்படுகின்றன. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜாதகம் என்பது ஒருவரின் குணநலன்கள், ஆரோக்கியம், கல்வி, தொழில், வாழ்க்கை துணை மற்றும் எதிர்கால வாழ்க்கை பயணத்தை துல்லியமாக அறிந்து கொள்ள உதவுகின்றன. முக்கியமாக எதற்கு ஒரு மனிதன் எதிர்காலத்தை அறிந்து கொள்ள செல்லுகிறான் என்றால், தங்களுடைய குழந்தைக்கு ஏதேனும் சனி பாதிப்பு இருக்கிறதா, சகடைகள் இருக்கின்றதா, எப்படி வாழ்வான், எவ்வாறு எதிரிகள் அவனை அணுகுவார்கள், எந்த வயதில் அவனுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள பெற்றோர்களாகிய நபர்கள் ஓடோடி செல்லுகிறார்கள் ஜோதிடத்தை நம்பி. இந்த ஜோதிடத்தை நம்பினால் இதை நம்பலாமா என சில மக்கள் இருப்பார்கள். 100% நம்பினால் உங்களுக்கே வெற்றியாகும். ஜாதகத்தில் உள்ள குறிப்புகளை எடுத்துக்கொண்டு அதற்கேற்றாற்போல் பரிகாரங்களை மேற்கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய குழந்தையானது வாழ்க்கை ராஜம்சத்தை பெறுமல்லவா என்று ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கிறதே. குழந்தைகளுக்கான ஜாதக பலன்களை எப்போது கேட்க வேண்டும் என்றால், முக்கியமாக இதனை கேட்கும்போது பலரிடம் குறித்தும் பலரிடம் குழப்பம் நீடித்தும் வருகிறது. அதாவது ஒரு குழந்தைக்கு எந்த நேரத்தில் ஜாதகத்தை எழுதலாம் என்று கேட்கும்போது அது குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. இது குறித்து ஆன்மீக சொற்பொழிவாளர்கள் எத்தனையோ பேர்கள் விவாதித்தாலும் சந்தேகத்திலேயே இருக்கிறார்கள். ஏனென்றால் ஜோதிட நிபுணர்களின் கருத்துப்படி உங்களின் குடும்பத்தில் தலைமுறையாக குழந்தை பிறந்தவுடனேயே ஜாதகம் எழுதும் பழக்கம் இருந்தால் அதை அப்படியே தொடர்ந்து பின்பற்றுவது நல்லது. முன்னோர்களின் வழிமுறையை மாற்ற வேண்டியதில்லை. ஆகவே அதே வேளையில் குடும்பத்தில் குறிப்பிட்ட வழக்கங்கள் எதுவும் இல்லாதவர்கள், ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, குழந்தை பிறந்து ஒரு ஆண்டு முழுமையாக நிறைவடைந்த பிறகே ஜாதகம் எழுத வேண்டும் என்ற மற்றொரு குறிப்பும் இருக்கிறது. முக்கியமாக இதனையும் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு குழந்தை பிறந்தவுடன் முதலில் சகடை இருக்கிறதா, சனிதோஷம் இருக்கிறதா, தன்னிதோஷம் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்பட்டு விட்டு ஒரு வருடம் கழித்து அந்த ஜாதகத்தை எழுதினீர்கள் என்றால் அம்சம் பெறும். ஒரு குழந்தைக்கு ஜாதகம் எழுதிய உடனேயே ஜோதிடம் சென்று எதிர்கால
பலன்களை கேட்கக்கூடாது. அது தவறான செயல்களாகும். சிறு குழந்தைகளின் செயல்பாடுகள் அனைத்தும் இறைவனின் சங்கல்பங்களின்படி நடப்பதனால் அவர்களுக்கு 12 வயது வரை பலன் பார்க்க தேவையில்லை. 12 வயதிற்குள் குழந்தைகளுக்கு தொடர்ச்சியான உடல்நல குறைபாடு, தீராத நோய் பாதிப்புகள் அல்லது கல்வியில் கடுமையான கவனச்சிதறல் போன்ற ஏதேனும் சிக்கல்கள் ஏற்பட்டால் மட்டுமே எங்களிடம், அதாவது ஜோதிடர்களிடம் ஆலோசனையை பெறலாம். மற்றபடி 12 வயது வரை குழந்தைகளுக்கு ஜோதிட பலன்கள் பார்க்க அவசியமில்லை என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறதே, அதனை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். உங்கள் குழந்தையின் 12 வயதிற்கு மேல் உயர்கல்வி, வெளிநாட்டு பயணம் அல்லது அவசியமான தேவைகள் எழும் தருணங்களில் மட்டுமே ஜோதிடத்தை அணுக வேண்டும். தேவையில்லாத நேரத்தில் போய் செல்ல வேண்டாம். பெண் குழந்தைகளுக்கு 1 வயது முடிந்ததும் ஜாதகம் கணித்து வைத்து கொள்ளலாம். இது அவர்களுடைய அம்சத்தை குறிக்கிறது. அவர்கள் பூப்படையும் வரை பலன்கள் பார்க்க வேண்டியது இல்லை. ஆனால் அவர்கள் பூப்படைந்ததும் துல்லியமான நேரத்தை குறித்து வைத்து ருது ஜாதகம் கணிப்பது முக்கியம். இந்த இடத்தில் ருது ஜாதகம் பார்த்து திருமணம் செய்யலாமா என மக்கள் நிறைய பேர் கேட்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய ஜென்ம ஜாதகத்தையும் ருது ஜாதகத்தையும் ஒன்றாக வைத்து வரக்கூடிய மணமகனின் ஜாதகத்தையும் வைத்து பொருத்தம் பார்த்தால் இன்னும் கூடுதல் சிறப்பு ஆகிவிடுமே. எவ்வளவு செலவாக போகிறது. நம்முடைய வாழ்க்கையை அப்படியே சொல்லுகின்ற ஜோதிடர்களுக்கு சற்று அமைதியுடன் அவர் கேட்கும் 100 200 தான் சேர்த்து கேட்பார். அதனை தந்து அதனையும் கேட்டு கொண்டு வந்து விட்டீர்கள் என்றால் உங்களுடைய அம்சம் நிறைவேறிவிடும். எடுத்துக்காட்டாக மருத்துவமனைகளில் ஏதேனும் ஒரு டெஸ்ட்டுகள் செய்து உடல்நலம் நன்றாக இருக்கிறது, இன்னொரு டெஸ்ட் செய்யலாம் என கூறுவார்கள். என்ன, அனைத்தும் நன்றாக இருக்கிறது என வீட்டுக்கு வந்து விடுவோம். சிறிய தலை சுற்றல் ஏற்பட்டாலும் அடடா அந்த ஒரு பரிசோதனையும் செய்து வந்திருக்கலாமே என யோசிப்போம். அதற்கேற்றாற்போல் 2 ஜாதகங்களின் பலன்களையும் தெரிந்து கொண்டு செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றி மேல் வெற்றி உண்டாகும் அல்லவா உங்களுக்கு. ஒட்டு மொத்தத்தில் தெளிவாக சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், குழந்தைகளுக்கு ஜாதகம் கணித்த பின் அதை வீட்டில் உள்ள பூஜை அறையிலோ அல்லது பாதுகாப்பான இடத்திலோ வைத்து விட வேண்டும். முக்கியமாக அவைகள் முக்கியம். நாங்கள் முன்பு சொன்னது போல குறிப்பிட்ட அவசிய தேவைகளோ அல்லது உடல்நல பிரச்சனைகளோ இல்லாத பட்சத்தில் திருமணத்தின் போது பொருத்தம் பார்ப்பதற்காக மட்டுமே ஜாதகத்தை வெளியே எடுப்பது இன்னும் கூடுதல் சிறப்பம்சத்தை நமக்கு தரவல்லது. முக்கியமாக குழந்தைகள் பிறந்தவுடனே ஜாதகம் பார்க்கலாமா என்றால் என்னை பொறுத்தவரை அப்படி பார்க்கும்போது தவறான செயல்களாகும். முக்கியமாக 12 வயது வரை அந்த ஜாதகத்தை பார்க்க தேவையில்லை. குழந்தைகளுக்கு இதனை தெரிவுபடுத்த வேண்டும். முக்கியமாக இந்த ஜோதிடத்தில் இந்த சந்தேகம் அனைவர்களுக்கும் இருக்கிறது. இந்து பாரம்பரியத்தில் ஒருவரின் ஜாதகம் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது. குழந்தை பிறக்கும் துல்லியமான தருணத்தில் விண்வெளியில் உள்ள நட்சத்திரங்கள் எந்தெந்த ராசிகளிலும் வீடுகளிலும் சஞ்சரிக்கின்றன என்பதை அடிப்படையாக கொண்டுதான் ஜாதகம் கணிக்கப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஜாதகம் என்பது ஒருவரின் குணநலன், ஆரோக்கியம், அவருடைய கல்வித்திறன், தொழில், வாழ்க்கை துணை மற்றும் எதிர்கால வாழ்க்கை பயணத்தை துல்லியமாக ஆராய்ந்து சொல்லிவிட முடியும் என்பதை இந்த இடத்தில் நான் ஆணித்தனமாக கூறுகிறேன். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.